அடியே மாப்பிள்ள கொஞ்சம் மானரம் தான். ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீளமா டவுசர் போட்டிருக்காருடி. என்ன பாக்குறியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? சரி இரு, மாப்பிள்ள இன்னும் வாயை திறக்கல. வாயை திறந்ததுக்கு அப்புறம் ஊமையா திக்கு வாயான்னு பாத்துட்டு வரேன். என்ன வரட்டுமா? என்னம்மா? நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்படி ஒரே சகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டம் கட்டம் போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு? வேற எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த கவுனுக்கு கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வந்தமா பொண்ணை பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அது செல்லமா மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்து அனுப்பு. பாத்துக்கிட்டே நிக்கிறியே, இதெல்லாம் எடுக்கூடாதா? ஏண்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாத்து போக கூடாது. நான் என்ன செய்யறது? கால் தடுக்கிடுச்சு. முத பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கால் தடுக்கிட்டான். கால் தான் விடுங்கடி. அவளை சும்மா திட்டிக்கிட்டு. இந்தாமா இந்த காப்பி வண்டிய கூட. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ போகாம பின்ன உங்க ஆத்தால உனக்கு கொடுக்கும். எந்திரடி எந்திரடி எந்திரிமா. அழாதடி, அழாம போ. வாங்கிக்க. இத பாரு, அங்க போய் வாய முடி சும்மா நிக்காத. ஊமையா திக்கு வாயா தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. அதனால 2 வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்ன பேசுறது? காப்பி ஆறி போயிடும், எடுத்துங்கன்னு சொல்லுமா. வா. நீயும் என் கூட வாமா. நான் எதுக்குமா? தைரியமா போ. என்னடி இவ்வளவு விவரம் கிட்டத்தனமா இருக்கா? இவ கணவன் கட்டி என்ன செய்ய போறா? அட நீ வேற. இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம், ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு? இல்ல, காப்பி ஆறுது எடுத்துக்கோங்க. திக்குவாய் இல்ல, காப்பி ஆறுது எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்க சொல்லுங்க, காப்பி எடுத்துக்க சொல்லுங்க. ஆறுது காப்பி, காப்பி ஆறுது எடுத்துக்கோங்க. காப்பி ஆறுது எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க காப்பி. அமைதி அமைதி. உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்க சொல்றது. உன்னை நல்லா பாத்துட்டேன், கூட நான் கொடுத்துக்கிறேன். ஏய் செலுத்துற. ஆனா விடுங்கப்பா, ஏற்கனவே அந்த பொண்ணு பயத்துல இருக்குது. இனி காப்பி எல்லாம் மேல கொட்ட போகுது. குடுமா, பரவாயில்ல, கூட நான் கொடுத்துக்கிறேன். என்னங்க இந்த பொண்ணு வீட்டுல வந்து நீங்க காப்பி தர்றீங்க? பரவாயில்ல, யார் கொடுத்தா என்ன? உங்களுக்கு வேண்டியது காப்பி தானே. எடுங்க எடுங்க. மாப்பிள்ளை தம்பி ரொம்ப டமாசுக்காரு போல இருக்கு. ஆமாமா, நல்ல கூத்து இது. மாப்பிள்ள வந்தா டிராக்டர் வண்டியில, பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில. பெரியப்பா, ஆட்டோ புடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, அது ஆம்பளையாடா பொம்பளையாடான்னு பாத்துட்டு இருந்தேன். போய் சொல்லாத. கையில சொம்ப வச்சுக்கிட்டு இருக்க. திருட்டு தரமா பால் கறக்குறியா? மங்களம் மங்களம், ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேம்மா. பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. தயவு செய்து வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்க்கார பயலுங்களுக்கு தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா. யாரோ ஆடுதானே, நீ கண்டுக்காம போய. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அது ஏன் ஆடு? உன் ஆடா? அப்ப கவலையே இல்ல. நீதான் பெரியப்பனை காட்டி கொடுக்க மாட்டியே. பெரிய பெரியப்பா
நெசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நேத்து நீ வெளியூர் போயிருப்பியா? இல்லம்மா, நேத்து பக்கத்தூர்ல ஒரு முக்கியமான திருவிழா. ஒரு பையன் ரொம்ப நாளா என்கிட்ட வாலாட்டி இருந்தான். நேத்து நம்ம கோஷ்டியோட போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, நேத்துதான் என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அடி சக்கண்ணா மங்களம், இன்னும் நீ பாவாடைய தூக்கித்தான் மூக்கு சிந்திட்டு இருக்கிற. அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா? எனக்கு இல்ல, எங்க அப்பனா அத்தா தான் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ கல்யாண யோகம் வந்தா சரிதான். ஆமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு செல்லதொர, ஊரு கனகம்பட்டி, வயசு 26, பியூசி மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம். ஸ்ட்ராங்கான படிப்பு தான். அப்புறம் கெண்டைக்கால் முட்டுற அளவுக்கு நீளமா டவுசர் போட்டிருக்காரு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை இப்பவே பாக்கணும் போல இருக்கு. கவுண்டரையும் தோப்புக்குள்ள ஒன்னா வச்சு பார்த்தேன். அட நான் சின்ன கவுண்டர்ல நினைச்சேன். ஆள் நிக்கிறது கூட கண்ணு தெரியல. கிழவனுக்கு கண்ணாலும் கட்டாத கேந்தி. வாங்க மாப்பிள்ள, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம், உட்காருங்க. ஆச்சரியமா இருக்கிற. ஆமா, என்ன மாப்பிள்ள மாத்திரம் தனியா ஏதாவது விசேஷமா? இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாசத்துல நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்களா? அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்லா இருக்குன்னு வீட்டுல தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போலான்னு மட்டும் வந்தீங்களா, இல்ல அதே சாக்குல பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அதானே. எங்க பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிஞ்சிட்டா, வெளியே வருவனாங்கிற. கவலைப்படாதீங்க. மங்களம், பெரியப்பா, ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா. மாப்பிள்ள, இந்த மாதிரி விஷயத்துல எம்மாதிரி அனுபவத்தின கூட வச்சுக்கணும். யதார்த்தமா பேசுற மாதிரி எங்கவர்களுக்கு இந்த மாதிரி கிழவன்களுக்கு உண்டு. பண்ணிங்க என்ன தண்ணி குடிங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள, கிராமம்னா அப்படித்தான். கிழவிங்க கூட குனிஞ்ச தலைய நிமிர மாட்டாங்க. ஒண்ணு பண்ணு மாப்பிள்ள. நானும் தினம் உன்னை பாக்கலான்னு டெய்லி 18 மைல் சைக்கிள் அமுத்திட்டு வர்றேன். என்கிட்ட தப்பிச்சா போயிட்டு இருக்க. மங்களம், மங்களம், இங்க பாருமா. மங்களம், இங்க பாருமா. இங்க பாரு. ஐயோ, கொஞ்சம் இங்க பாருமா. இப்படி பாரு. ஐயோ, போலீஸ் கேஸ் ஆயிரும் போலீஸ். மங்களம், கண்ணை திறந்து பாருமா. நான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிளம்மா. அத்தா செல்லதுரை. கண்ணை திறந்து பாருமா. நான் தான். வாய மூடு, கொன்னுருவேன். கத்துற கொன்னுருவேன். என்ன உன்னை கற்பழிக்கவா போறேன்? சும்மா பார்த்து பேசி போலான்னு இருக்க. வாய மூடு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. எந்திரி. கொன்னுரு. ஏதாவது பேசினா மூச்சு. எந்திரி, எந்திரி சுக்கர். வாய மூடு. வாய மூடு, வாய மூடு. நீ சத்தம் போட்ட யாரும் வர போறது இல்ல. என்ன தப்பு? இங்க வந்து என்ன தப்பு? வந்து தப்பு பண்றவங்க தான் தோப்புக்குள்ள வருவாங்களாம். பண்ணிருவோம், தப்பு பண்ணிருவோம். நான் போறேன். எங்க நீ போக கூடாது. நீ நான் வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போக கூடாது. நீ நான் போறேன். போயிருவியா? போயிருவியா? ஆமா. இனிமே மூஞ்சில வைக்க போ. இதோட கடைசி போ. நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போகல? கொன்னுருவோம், வேலையை பாட்டு போ. இப்பவே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நாளைக்கே உன் ஊர்ல வேற பொண்ணை பார்க்க போறேன் பாரு. சத்தியமா சொல்றேன், இப்ப மட்டும் நீ போயிட்டீன்னா வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு நாளைக்கே உன் ஊருக்கு வருவேன். அதுக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படி செய்ய. அதுக்கு ஆம்பளை எத்தனை தடவை வேணும்னாலும் பொண்ணை பாப்பீங்க. அந்த தைரியத்துல தானே என்ன இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க.
ஊருக்கு வாங்க, பொண்ணையும் பாருங்க, அப்படியே என் சாவுக்கு வந்துட்டு போங்க. இதெல்லாம் அழகா பேசுற, மத்ததுல அந்த அறிவு வேண்டாம். இப்ப எனக்கு என்ன அறிவு இல்லாம போச்சாமா? கண்ணாலும் கட்டாத பிள்ளைங்க தோப்புக்குள்ள திரிறது மட்டும் ரொம்ப அறிவாக்கும். நான் என்ன இப்ப கண்ணாலம் கட்டிக்க போறோம்ல, அப்புறம் என்ன? சரி, இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் தினம் இந்த தோப்புக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் வந்து என்கிட்ட பேசிட்டு போகணும். முட்டம் பேசுறதுன்னு வரேன். எது? தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறதுன்னு வரேன். கடமுடாங்கறியாமா? கரெக்டா சொல்லு. தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறதுன்னு வரேன். கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமா? என்ன சொன்னீங்க? இல்ல, கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நானே முட்டுவேனே. என்னங்க என்னங்க, நான் வந்துட்டேன். பலூன் பறக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏனுங்க இன்னைக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். இன்னைக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன, 2 பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்டை கொண்டு வந்திருப்பா தானே? அது வேணும்னா நாளைக்கு கொண்டாரேன். பாவம் நீங்க 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மெரிக்கிறீங்களே, உங்களுக்காக நான் கடலுருண்டையும் முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இத பாரு, இந்த முறுக்கு கல்லுருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு. இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்துட்டு வருவேன். வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். ஐயோ, வர வர உன்னை கல்யாணம் பண்றதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டி ரோசை மட்டும் வந்து என்ன பண்றது? தொடாதுக்கு முன்ன பேனு கத்துற. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மான்னு கத்த போற. என் மான மரியாதை எல்லாம் போகுது. என்ன, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன். சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன். ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்களுக்கு காப்பி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரின்னு ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டியே. அதான ரொம்ப முக்கியம். இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரி ராத்திரின்ட்டு. அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரில உங்களை கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா? அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு, அதாவது முதல் ராத்திரின்னு ஒண்ணு வரும். வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க. அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா? ஓ தெரியுமே. மாப்பிள்ளை வந்து ரூம்ல உட்கார்ந்துருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ளை கைக்கு பாலை குடுத்துட்டு கால விழுவோம், அப்புறம் மாப்பிள்ளை பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு. அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும். வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல. இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? தெரியாது. ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு. தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருமா. ஏதாவது படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணு. அது வந்து விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் 2 குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறத காட்டுவாங்க. பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய, புது படங்கள் என்ன பண்றாங்க அத சொல்லுமா? புது படம் நேத்து பார்த்தேன். ஆம்பளை கை பொம்பளை கைய இப்படி பிடிக்கும், அப்புறம் வந்து ஆம்பளை காலு இப்படி பண்ணும். அது எதுக்கு? தெரியாது. தெரியாது. இப்போ எது பொம்பளை கை? இது பொம்பளை கை தானே, இது வந்து ஆம்பளை கை. இது இப்படி பிடிக்குதா? அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளை காலு. இப்ப ஆம்பளை கால் வந்து இப்படி பண்ணுதா?
வேணாங்க வேணாம். நட போய் கால் கழுவிட்டு போறேன். வேணாங்க சின்ன முள்ளு தானே நான் நடங்கற. வேணாம். ஒண்ணே கேள் நட. வேணாம். ஐயோ வேணாங்க. உட்கார். வேணாங்க. உட்கார்ந்து கால் நீட்டுங்கறேன்.